ஹாய் ஆர்மேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்த அன்எக்ஸ்பெக்டட் நைட் வித் மை எனிமி அப்படிங்கிற ஜே ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாட் ஸ்டாண்ட் சீன் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஐயோ எனக்கு அப்படியே அந்த இதை பார்க்க டென்ஷன் ஆகுதுடி, நீ ஏன்டி அதை பார்க்குற, புக்கை பாருடி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இந்த புக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் இது இம்பார்ட்டண்டான எக்ஸாம்டி, தயவுசெய்து அவன் பேரை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு நீ படிக்கலாம்ல. உங்கள் கண்ணு வந்து அந்த புக்கே பார்க்கலாங்க, ஒரு நேம் போர்டு ஒட்டியிருக்காங்க, நீங்கள் அதே பார்த்துட்டு சே 12th நம்ம கடைசி வருஷத்தில் இருக்கோம், இப்போ கூட எனக்கு இந்த கடைசி எக்ஸாம் கூட இவன் கூட தான் எழுதணுமா, இந்த தலையெழுத்து ஸ்கூலில் அந்த முகரக்கட்டை. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஒயன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறீங்க. புலம்புறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டேனா அப்படி ஓரமாக போய் புலம்புறியா? நீங்கள் அவளை பார்த்துட்டு வச்சிருவேன், அப்போ நீ படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துருவா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஆனாலும் உங்கள் கண் அந்த நேம் போர்டுக்கு போயிட்டு இதை கிழிச்சிட மாட்டாங்களா, மாற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஏடா மச்சான் உனக்கு கோயின் கூட வந்திருக்கு, வாயை முடிட்டு படிங்கடா, டீ சொல்லுடா. இப்போ நானா எழுதுனேன் சொல்கிறா நீ இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜேகே பிடிச்சி கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜேகே மூட்டை படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு படிச்சுட்ருக்கான். இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஹாலில் போயிட்டு சைலண்ட்டாக உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டு உங்கள் பென்சில் பென்னு அதுக்கப்புறம் ரப்பரு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு ஆமாம் இந்த எழுதாத பென்சிலுக்கு இது வேறு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பென்சில் எழுதாதுன்னு வந்துட்டு யாராவது சொன்னாங்களா, மூடிட்டு உன் வேலையை பார்க்குறியா? ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு பையங்கிற மரியாதை கொடு, வாயை கிழிச்சிருவேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் தான் உன்கிட்ட பேசவே இல்லைடா, நீ எதுக்குடா மம்மு கிழக்குற, நீ எதுக்குடி சண்டைக்கு வர, பொண்ணு மாதிரி இருடி, நீ பையன் மாதிரி இருடா. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஐயோ பையன் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னா இருந்து உங்களை தட்டுறா. நீ ஃபஸ்ட்டு இவனை சொல்லு. ஜேகே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீ இவளை அடக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இவனை அடங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறீங்க. ஐயோ அடங்குங்கடா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து சார் வரும், 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்து எழுதிடாத, பார்த்து மட்டும் எழுதிடாத, கண்ணு நோண்டிடுவேன், போடி உடனே மனுஷன் பார்த்து எழுதுவானு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த சைடு திரும்பி சின்சியராக எழுதுறான். நீங்கள் இந்த சைடு திரும்பி அவ்வளோ சின்சியராக எழுதுறீங்க. 2 பேரும் மாற்றுக்கட்டுக்கு பேப்பர்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அந்த ஹாலில் இருக்க 50 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்க அந்த கிளாஸ்மேட்ஸ் தான். பட் எல்லாருக்கும் கொஷின் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. எங்கேருந்துடா எடுத்தாங்கங்கிற மாதிரி எல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. பட் நீங்களும் ஜேகே எழுதிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டே உங்களை ஷாக்காக பார்க்குறா, இவளுக்கு இவ்வளோ தெரியுமா, அப்போ இதெல்லாம் படித்தா ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பட் வந்துட்டு நீங்களும் ஜேகே பயங்கரமாக எழுதி முடிச்சுட்டு பேப்பர்லாம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வெளியே வந்து ஜேகே உங்களை பார்த்துட்டு நீலாம் ஃபெயிலாக தான் போவேன், அது ஃபுல்லாக அவுட் ஆஃப் கொஷின் தான், நிறையா அது நடத்தாதது, நீலாம் படிச்சிருக்கவே மாட்டாடி, நீலாம் ஃபெயில் தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தெரியுமா நீ மூடிட்டு போடா, நான் எல்லாமே படித்தேன், எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரியும். ஜேகே உங்களை பார்த்துட்டு புழுவாதடி அப்படின்றா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ புழுவாது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு கியூ அமைதியாக போடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டா. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு அடியோ மையன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த நாள் எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ஒரு டவுட்டு, என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. இது எதுவுமே அதாவது இந்த 10 மார்க் எதுவுமே நமக்கு நடத்துலேருந்து வரல. ஆமாம், அப்படி எப்படி இதுக்கெல்லாம் நீ ஆன்சர் எழுதுனேன்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எனக்கு தான் தெரியுமே அந்த சொட்டை எது நடத்தினாலும் வராது, நடத்தாதது மட்டும்தான் வரும்னு. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு நீங்கள் அதனால் நான் எது நடத்தலையோ அதெல்லாம் மெயினாக படிச்சிட்டேன் சொல்லிட்டேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு என்ன மூலடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் கேட்டிருப்பாங்க. ஜேகேவும் சேம் ஆன்சர் சொல்லியிருப்பான். அவங்களும் இவனை வச்சுக்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே அதுக்கப்புறம் மேட்ச் விளையாட போயிருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் நடந்துட்டு படிக்கிறது, உட்காந்துட்டு படிக்கிறது, கேன்டீன் போனால் படிக்கிறதுன்னு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்குது, காலேஜ்குள்ளே போயிடணும், நல்ல ஸ்கோப் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட மெயின் கோல். ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கரமாக படிப்பீங்க. ஜேகேக்கும் அதே விஷயந்தான். பட் அவன் என்னென்னா
கூட சேர்ந்து அந்த விளையாட்டு இது சேர்த்துப்பான். அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் நிறையா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ்குள்ளேயும் இருப்பான். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சைடு தாளம் வச்சு கூட பார்க்க மாட்டீங்க. எனக்கு படிப்பு போதும் கடவுளே அப்படிங்கிற படிச்சுட்டே இருப்பீங்க. பட் என்னன்னா எப்போவும் உங்களுக்கும் ஜேக்குக்கும் படிப்பில் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஜேகே ஃபஸ்ட் வந்துட்டனா நீங்கள் செகண்ட் வர மாதிரி இருக்கும். ஜேகே நீங்கள் செகண்ட் வந்தால் வச்சு கலாய்ப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா ஜேகே அதுக்கு மேலே வச்சு செஞ்சுருவீங்க. போடா மக்கா மக்கான்னு கூப்பிடுவீங்க. அவனுக்கு அப்படி கூப்பிட்டு டென்ஷன் ஆகும். மக்கு பயலே மக்கு பயலே மக்கு பயலே மக்கு பயலே மக்கு பயலேன்னு அந்த கற்றுவீங்க. ஜேகேக்கு அதனாலே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துடுறோம், இவ்வளோ தான் மக்குன்னு சொல்லணும்னு சொல்லி அதில் அவ்வளோ வெறியோடு படிப்பான். அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்தால் அந்த ரிசல்ட், அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வருது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு எப்படியும் ஃபஸ்ட்டு வருவேன், இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அந்த வார்த்தையை கூட சொல்லாத, ஏண்டி செகண்டுன்னு சொல்கிறது, நான்லாம் லாஸ்ட் ரேங்க்கில் வருவேன், நீ என்னன்னா செகண்டை கூட வாயில் சொல்லாதன்ற. இங்கே பாரு, நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் நீ செகண்ட் ரேங்க்கு நான் எடுப்பேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாத. எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வேணும். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு போடி அதெல்லாம் இங்கெல்லாம் கடவுள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போகிறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு எதுவும் கடவுள் கையில் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறா. எல்லாம் நம்ம சார் கையில் இருக்குது. படி இந்த மொக்க சொக்கா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துக்கு போகிறோம். நீங்கள் திருப்பி உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க. கரெக்டாக சார் உள்ள வராரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு கடவுளே ஃபஸ்ட் ரேங்க் வந்துடணும் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடணும் நீ அப்படியே மனசுக்குள்ளே போட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்படி செகண்ட் ரேங்க் தான் எடுக்க போகிறேன், எதுக்கு இப்படி நீ இதை மந்திர மாதிரி ஓதிட்டுருக்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே உங்கள் பின்னாடி தான் உட்காந்துருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வாயை முட்டு உட்கார போன்ட்டா யாராச்சும் கேட்டாங்களா? ஜேகே உங்களை பார்த்துட்டு உண்மையே சொன்னேன்டி, உன்னை விட நான் நிறைய எழுதியிருந்தேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இல்லையே நான் உன்னை விட நிறைய எழுதியிருந்தேன், நான் பார்த்தேன், உன்னை விட 2 பேப்பர்ஸ் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு மண்டையில் ஒரு அடி வைக்கிறான். ஜேகே அப்படி சொல்லிட்டு முறைக்கிறீங்க. மண்டே தண்டிக்கு எழுதுனா என்னை விட 2 இல்லை 4 பேப்பர் கூட வாங்கலாம். டேய் உன்னை விட என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை கிளம்பிடுறீங்க. கரெக்டாக சார் உங்களை பார்த்துட்டு ஒயன் ஜேகே சார் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஏன்டா 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார் அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. சார் உங்களை பார்த்துட்டு வாங்க 2 பேரும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி போகிறீங்க. சார் உங்களை பார்த்துட்டு இந்த ஒயன் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க. செகண்ட் ரேங்க் அப்படி சொல்லி உங்கள் மூஞ்சே சொங்கி போச்சு. ஜேகே பார்த்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கடா, தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். ஜேகே உங்கள் பேப்பரையும் அவன் பேப்பரையும் பார்க்குறான். 2 பேர்லேயும் ஒரே மார்க்கு தான் சார், ஒரே மார்க் இருக்குது சார். உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு 2 பேரும் ஒரே மார்க் தான். பட் ஜேகேக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மார்க் எக்ஸ்ட்ரா 5 வந்துட்டனால அவன் ஃபஸ்ட் ரேங்க் போயிட்டான். ஜேகேக்கு அப்பாடி என்னமோ ஒன்று ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே மூஞ்சே தொங்கி போச்சு. நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக போய் இப்படி பெஞ்சில் உங்கள் நோட் புக்கெலாம் போட்டுட்டு அந்த பேப்பர்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பேப்பரை எடுத்து திருப்பி பார்த்துட்ருக்கான். அடி பாவி எவ்வளோ ஆன்சர் பண்ணிருக்கான், அது ஃபுல் மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்சியராக திருப்பி பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னடி பண்ணுற ஒயின் மார்க்கு பார்த்துட்ருக்கு, ஒயின் வேறு லெவலில் போடு நானும் செகண்ட் ரேங்க் எடுத்துரும் குழம்புல இருக்கேன் வா வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு சரி விடு மச்சான் போடி ஸ்போர்ட்ஸ் மார்க்கில் நான் தான் ஃபஸ்ட்டு தெரியுமா, அது ஒன்றில் தான் இந்த நாய் ஜெயிச்சிருச்சு நீங்கள் உட்காந்து அப்படியே வெம்பிட்டுருக்கீங்க. கேட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன மேடம் செகண்ட் ரேங்க் எடுத்த மேடம், நான் எந்த ரேங்க்கும் எடுக்கிறேன் உனக்கு என்ன ஜேகே. ஜேகே உங்களை பார்த்துட்டு செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டு திமிரெலாம் ஆடாது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அதை நான் சொல்லணுண்டா, அவன் உங்களை பார்த்துட்டு முறைக்க நீங்கள் அவனை பார்த்துட்டு முறைக்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆளை மூஞ்சியும் பாரு செகண்ட் ரேங்க்கே இவ்வளோ திமிரு, அது எப்போ பார்த்தாலும் அந்த புக்கோடு ஏன்டே இப்படி பண்ணுற, அதெல்லாம் என் இதே பிறப்பில் வரணும், நம்மளா கஷ்டப்பட்டு வர வைக்கூடாது சரியா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வாய் முட்டு உங்கள் அட்வைஸை பொத்திட்டு போகிறீங்களா. ஜேகே உங்களை பார்த்துட்டு பாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டாங்க. ஐயோ இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே மனசெல்லாம் நொந்து போச்சு. செகண்ட் ரேங்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை. எங்கள் அம்மாட்ட அவ்வளோதான் சொன்னேன், நான் செகண்ட் ரேங்க்லாம் எடுக்க மாட்டேன், ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன், ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம். ஸ்கூட்டி போச்சா, ஐயோ கடவுளே, டெய்லி நடந்து கால் வலி வந்தது தான் மிச்சம். எதையாச்சும் பேசி ஸ்கூட்டி வாங்கிடலான்னு பார்த்தேன், படிச்சுட்டு அந்த ஜேகே ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரோட்டில் புலம்பிக்கிட்டே போகிறீங்க. ஒரு வழியாக அங்கே வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன பையன் இப்போ தான் வர நேரம் கிடைக்குதா, போமா நடந்து வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வாங்கிட்டு போகிறீங்க. சரி எத்தனாவது ரேங்க்கு,
இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணி அப்படி சொல்லிட்டு போய் சொங்கி மாதிரி சோஃபாவில் படுத்துட்டீங்க. என்னடி இப்படி தலையெல்லாம் கவுத்தி போட்டு போய் படுத்து கிடக்குற? பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மார்க் ஷீட் எடுத்து கொடுக்குறேன். உங்கள் அம்மா பார்த்துட்டு செகண்ட் ரேங்க் அடி தங்கம். அம்மா சிரிக்காதம்மா, செகண்ட் ரேங்க்குமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எவ்வளோ மார்க் ஜேக்கோட கம்மி? நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க. சரி சரி சொல்லேன். 5 5 அடி பேப்பரில் அடி 5 மார்க் கம்மியாயிட்டு அடி எப்படி? நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இல்லை அது ஸ்போர்ட்ஸ் மார்க் 5 வாங்கிட்டோம் அல்ல போச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சொன்னேனா அப்பயே ஸ்போர்ட்ஸ் சேரடின்னு சொன்னேனா ஏன் அவன் அதுக்கும் சேர்த்து கலாய்க்குவான் போமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ ஏதோ வந்து திங்ஸ் எல்லாம் இறக்குற சத்தம் கேட்டுட்ருக்கு. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு யார் எப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த கதவு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு தலையை விட்டு கேட்குறீங்க. அதான் மேல் வீட்டுக்கு உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு குடி வராங்க. நம்ம மேல் வீட்டுக்கா? அதை ஏம்மா வாடகைக்கு விடுற? நான் போய் தனியாக இருக்கேன்னு சொன்னேன்ல காலேஜ் படிக்கிறப்ப அந்த வீட்டில். நீ சொன்னதாண்டி, ஆனால் எங்கே உங்கள் அப்பா தான் கேட்க மாட்டேங்கிறாரே. நான் சொன்னேன் வயன் அப்படி தான் சொன்னான்னு. இன்னும் சொன்னார் எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அவரா என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட பையனும் இங்கே தான் படிக்கிறான். நானும் இங்கே தானடா உன் கூட தானடா வேலை பார்க்குறேன். அதனால் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கேட்டானா. அதுவும் இங்கே வீடு பார்த்துக்குறான்னு கேட்டாரான். உடனே உங்கள் அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டா. ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. சரி விடு விடு அதை அப்போ பார்த்துக்கலாம் போமா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு ஓடிட்டீங்க. உங்கள் அம்மா போயிட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் திங்ஸ் இறங்கின சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கோம். இப்போ பார்த்தா அவங்க வந்துட்டாங்க போல் பேசிகிட்டு இருக்க சவுண்ட்லாம் கேட்குது. உங்கள் அம்மா போயிட்டு வாங்கண்ணா வாங்கக்கா வாப்பா தம்பி வரேன் ஆண்டி வரேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவும் பேசிட்டு சரி திங்ஸ்லாம் ஏற்றிட்டிங்களா? அந்த ஏற்ற ஆள் வர சொல்லிக்கோ. இல்லை சரி நான் வேணால் ஹெல்ப் பண்ண வரேன். ஐயோ இல்லைங்க நாங்கள் ஏற்ற ஆள் சொல்லிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டுட்டே வந்து உங்கள் அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. மேலேருந்து பேசினா அவ்வளோ நல்லா கேட்கும். எங்கள் அம்மா என்ன கடலை போட்டுகிட்டே இருக்குது எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 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 உங்கள் அம்மாவுக்கு சவுண்டே கேட்கல. யாராச்சும் வந்துட்டா போதும் எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோ கத்துனாலும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டா அம்மா அப்படியே நீங்கள் எதுவுமே பேசல. ஏன்னா அங்கே ஜேகே வந்துட்டு சும்மா கதவில் கையை வச்சு நின்று ஆமான்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹாய் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஹாயோ அப்படி சொல்லிட்டு முறைக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு வீடு தானே வயன் ஜேகே உங்களை பார்த்துட்டு வீடு தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓ ஓ ஜியான் அங்கிளோட பையனா நீ? ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலைவராட்டுறான். உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எவ்வளோ பார்த்து முறைச்சிட்டு எங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏண்டி அந்த பையன் எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறான் என்னடி அவனை முறைக்கிற உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? எங்கள் அம்மா பார்த்துட்டு ஜேகே ஜங்குக்குன்னு சொல்லி கத்திட்டுருப்பேன்ல அத்தி இவன் தான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இவனே ஆடி எத்தனை குறை சொன்னால் வாயாக பேசினா ஒம்பளுக்குறான்னு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. பார்க்கவே எவ்வளோ நல்ல பையனாட்டம் இருக்கும். அதுவும் மூஞ்சி பாரு பச்சை குழந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நீ முன்ன பின்ன குழந்தைய பார்த்தது இல்லையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு திமிரு பேச்சு பேசாது. திமிரு பேச்சு பேசுகிறேன்னா உண்மையை சொல்கிறேன். ஷூ இவனுக்குலாம் வீடு வாடகைக்குலன்னு சொல்லி அனுப்பிடு. அம்மா உங்களை பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லு எனக்கு தெரியாது. அது இல்லாமல் வரவங்க முன்னாடி என்ன பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வாங்கன்னு கேட்டு பாருங்க பைத்தியக்காரி. அம்மா வாங்கன்னு கேளு. வாங்க ஆண்டி வாங்க அங்கிள் வரோம்மா. என்ன ரொம்ப சைலண்ட்டாக குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை அங்கிள் எனக்கு பசிக்குதான் அதான் அம்மா கூப்பிட்டேன். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருவான். அவங்க அம்மா ஜிக்கு பார்த்துட்டு ஏண்டா அந்த பிள்ளை சாப்பிட்டா உனக்கு என்னடா அவன் உனக்கு எப்படி பேத்துன்னு தெரியும்? என் கிளாஸ்மேட் தான் செகண்ட் ரேங்கர் வைகன் இவங்க தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். இந்த ஒரு தடவை வந்து செகண்ட் ரேங்க் உடனே நீ இப்படி ஆடாத. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி நான் ஆடலை நீ ஆடாத. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சொல்லிட்டு முறைச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களை பிடிச்சி எழுதிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் செல்லம் அதிகம் அதனால இந்த திமிரெல்லாம் கொஞ்சம் பண்ணுவா. சாரி கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஐயோ பரவாயில்லைங்க அதில் என்ன இருக்குது சின்ன பிள்ளை தானே தான் இவன் தான் சும்மா எதையாச்சும் வம்பதுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா ஜேகே வெடிக்கிறாங்க. நான் உன் கூட அமைதியாக இரு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் இறக்க போயிட்டான். உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு ஏண்டி இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அவனை போய் இத்தனை குறை சொல்கிற? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ வாயை மூடுறியா? கரெக்டாக பார்த்தா உங்கள் டோர் நாக் ஆகுது.
நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க ஜேகே தான். ஆண்டி அம்மா இந்த பால் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா காய்ச்சாத பால். உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னப்பா காய்ச்சாத பாலாக இருக்குது, ஆண்டி கொஞ்சம் காய்ச்சி கொடுங்களேன், நான் சொன்னேன்னா இவன் திமிரு பண்ணுவான்னு பார்த்தியா, உன்னையவே காய்ச்சி கொடுக்க சொல்கிறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னும் எங்கள் வீட்டில் அடுப்பு ஃபிக்ஸ் பண்ணல வயன், நீங்கள் ஒன்று பார்த்துட்டு நீ ரொம்ப நடிக்காத, நார்மலாக ஸ்கூலில் எப்படி பேசுவேன் அப்படி பேசேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் இப்படி தானே வயன் பேசுவேன், நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஐயோ ராமா இவ்வளோ நடிக்கிறானே ஆஸ்கரே கொடுத்துடலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளே வெம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இது கொஞ்சம் திமிருதா பயிருப்பா நான் ஆற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து சூடு பண்ணுறாங்க. ஆண்டி அப்படியே கொஞ்சம் சுகர் இருந்தால் போட்டு டீத்தூள் இருந்தால் போட்டு டீ ஆற்றி கொடுங்களேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன் டம்ளரில் ஊற்றி கொடுக்குறமே குடிச்சிட்டு போயேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நல்ல ஐடியாவா, நீங்கள் ஜேகே பார்த்துட்டு முறைக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ தானடி ஐடியா கொடுத்த, போ அப்படியே டம்ளரே சேர்த்து வாங்கிட்டு வா. ஜிக்கை பார்த்துட்டு எங்கள் அம்மா இருக்க போடி. நீங்கள் ஜிக்கை பார்த்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறது உள்ள வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இந்த டம்ளரையும் சேர்த்து கொடு. அம்மா பூரி போய் இந்த பாலின் டம்ளரையும் கொடுத்துட்டு வாடி. சரி போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த டீயை கொடுக்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பரவாயில்லையே உங்கள் வீட்டில் பாலாக கொடுத்தா டீயாக கொடுக்குறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இன்னொருத்தர பாலாக கொடு பெனாயிலாக கொடுக்குறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு பட்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ள வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அவன் கம்முனு வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே வரீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வீட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு உங்கள் அப்பா வந்து உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு அவங்களெல்லாம். ஏன்னா இப்போ தான் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, திங்ஸ்லாம் என்ன ஏதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல டின்னர் இல்லாமல். இப்போ உங்கள் வீட்டில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, அவன் என்னமோ இப்போ தான் வேணும்னே படிக்கிற மாதிரி நடிக்கிறான். உங்களுக்கு நீலாம் படிப்பியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஸ்கூலில் நீங்கள் விழுந்து படிப்பீங்க, ஜேகே படிக்கவே மாட்டான். ஆனால் இப்போ என்னென்னா சாப்பிட்றப்ப புக் எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் படிக்கவே படிக்காது. ஜேகே உங்கள் அம்மா சொல்கிறக்கிட்ட லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆமாம் நான் டெய்லி வீட்டில் படிச்சுட்டு தானே இருக்கேன், என்ன ஒரு மணி நேரம் படிப்பேன். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அந்த ஸ்கூல்லேயே நான் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறேன் இல்லைம்மா, ஏம்மா நான் அசிங்கப்படுத்துகிறேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ என்னாடியே அசிங்கப்படுத்துகிறேன். டக்குன்னு ஜேகேட அம்மா எங்கே அப்படி சொல்கிறீங்க, ஜேகே சொல்லியிருக்கான் இன்னும் எனி டைம் படிச்சுட்டே இருப்பான் நல்ல பொண்ணுன்னு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்படிலாம் அம்மா சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு ஏம்மா புழுகிற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அசிங்கப்படுத்திட்டே இருக்கான். அப்படியே அந்த டின்னரும் முடியுது. உங்களெல்லாம் எல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ரேங்க் வேறையா, ஜேகே வேறு ஃபஸ்ட் ரேங்க்கா பாரு அந்த மாதிரி பையன் மாதிரி படிடி ஃபஸ்ட் ரேங்க் இருறீ. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அவெல்லாம் படிக்கவே மாட்டாமா ஸ்கூலில், அம்மா அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நாளும் அப்படியே முடியுது. காலையிலேயே நீங்கள் எந்திரிக்க லேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஜேகே எத்தனை மணிக்கு போனான்னு தெரியுமா என், நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு போமாங்களேன் டார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடான்னு கிளம்பிட்டுருக்கீங்க. அவனை மாதிரி பொறுப்பாக ரெடி. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ப்ளீஸ் அம்மா தாயே கொஞ்சம் நேரம் ரூம் விட்டு வெளியே போறியா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னவா பண்ணப்போ அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. அவன் வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவன் கூட கம்பேர் பண்ணியோ கண்டமில்லே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேகமாக வெளியே வந்து பார்க்குறீங்க, உங்கள் சைக்கிள் பஞ்சரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் தலையில் கை வச்சுட்டு நேற்று அந்த நாய் ஒரு மாதிரி பேசும்போது நினச்சி ஏதோ வேலை காட்டணும், ஐயோ காலையில் லேட்டு வேலை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைக்கிளை நீங்கள் தள்ளுறீங்க. அது சுத்தம் அப்படியே டயர் ஃப்ளாட்டாக படுத்துருச்சு. நீங்கள் அப்போ வேறு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு உள்ள போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியே ஸ்கூலுக்கு நேராவது போடினா உள்ள சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சுமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சைக்கிள் எப்படி பஞ்சர் ஆகும், ஆயிடுச்சிங்க வா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு வந்து காட்டுறீங்க. ஆமாம் சைக்கிள் பஞ்சர் ஆகிருக்கு. எப்படி அம்மா இப்படி எப்படி ஸ்கூல் போகாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ ராமா இப்போ வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக பார்த்தா ஜேகேயோட பைக் திருப்பி வந்து நிற்கிது. நீங்கள் எப்படி பார்த்தா ஸ்கூல் போயிருக்கணுமே இங்கே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு ஜேகே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன். அதான் ஆண்டி அம்மா லஞ்ச் ரெடி பண்ணல நாங்கள், அதான் சரி நீ போடா நான் கொடுத்துட்றேன் நாங்கள். அப்புறம் சரி நான் ரெடி பண்ணிட்டேன் வாடாகவும் வந்தேன். ஓ சரிப்பா அப்படின்னோடனே ஜேகே உங்களை பார்த்து அப்படி டீசிங்காக சிரிச்சிட்டு வேகமாக மேலே போயிட்டான். அவங்க அம்மா லஞ்ச் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன்ல, ஏன் ஜேகே அலைஞ்சிட்டே இருக்குது ஸ்கூலில் அம்மா குட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு வாங்கிட்டு கீழே வரான். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அடியே அப்பா ஆஃபீஸில் மீட்டிங்னு சொல்லி போயிருக்காருடி, நீ ஃபோன் பண்ணு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க உள்ள போகிறாங்க. ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு ஆண்டி, நான் இவளோட சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சான்ப்பா, அதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணின்னு குதிச்சிட்டு இருக்கா. உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ பண்ணுறியா இல்லையா, ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் அம்மா வந்து உள்ளே போகிறாங்க திருப்பியும். ஜேகே பார்த்துட்டு, "ஆன்ட்டி நாங்கள் ஒரே ஸ்கூல் தானே, நான் கொண்டு போய் விடுறேன் ஆன்ட்டி." நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, "என் கிணத்துக்குள்ள தண்ணி சாவடிக்க பார்க்குறியா?" உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "ஏன்டி இப்படி வாயை வச்சுக்கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைக்கிறாங்க. நீங்கள், "அவன் பண்ணாலும் பண்ணுவான் போ, எனக்குலாம் உயிரோடு இருக்கணும்." உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "இவன் இப்படி தான்ப்பா கொஞ்சம் குண்டக்க மண்டக்க பேசுவான், அந்த பிடிச்சிட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க. நீங்கள், "போ போ போ போ" அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா, "ஏறுனா ஏறு, கிளம்பி போடி, நேரம் ஆகுதுல்ல, போ நீ ஸ்கூலுக்கே போகல போ." அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேகை தூக்கிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "மரியா ஏறு" அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏறிட்டா அவன் ஷோல்டரில் கை கூட வைக்கல. "கை வச்சுக்கோ." ஜேகே உங்களை பார்த்துட்டு, "ஆ சரி போயிட்டு வரேன்ட்டு." "ஆ சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "பிடிச்சிக்கோடி விழுந்துடாத." தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி தான் பிடிச்சிருக்கீங்க. ஜேகே வண்டி உங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டான். ஸோ நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே ரைஸ் பண்ணால் நீங்கள் டக்குன்னு விழுக்கவன் ஷோல்டரில் பயந்து கை வச்சுருப்பீங்க. "என்ன பண்ணுற நீ?" ஜேகே செம்ம ஸ்பீடில் போகிறான். உங்களால் சுத்தமாக வந்துட்டு அப்படியே விட்டு பறந்துடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு பேலன்ஸே பத்த மாட்டேங்குது. நீங்கள் கடைசியாக அவன் ஷோல்டரே பிடிச்சிட்டிங்க. ஆனாலும் அவ்வளோ வேகமாக போகிறான். ஸ்கூலுக்கு எப்படியும் வந்துட்டு வண்டியில் போனாலும் உங்கள் ஸ்கூலுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். சைக்கிளில் போனால் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் 5 நிமிஷத்தில் ஸ்கூல் போயிட்டீங்க. உங்கள் மண்டையெல்லாம் பறக்க வெட்டி மாரி ஆகி, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே காற்றுக்கு கழிஞ்சு போய் அந்த அயன் பண்ண மாதிரிலாம் இல்லை, அது ஏதோ காற்றடிச்சு சுருங்கி போன மாதிரி இருக்குது. ஜேகே பார்த்துட்டு, "உன் கூட எனக்கு ஏறினேன்ல, எனக்கு இதுவும் தேவை தான், இதுக்கு மேலேயும் தேவை தான்." அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேர் ஸ்டைலை கரெக்ஷன் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜேகே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் கிளாஸ்க்கு வந்திருப்பான். அன்னைக்கு கிளாஸ் அப்படியே தான் போயிருக்கும். ஈவினிங், தெரியாமல் கூட பைக்கில் வரமாட்டேனே, 1 மணி நேரம் ஆனாலும் சரி நான் நட்டன்டே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து 1/2 மணி நேரத்துலேயே போயிட்டீங்க. அப்படியே தான் உங்கள் 12th எப்போ பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி வந்து எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "நீல பைட் பண்ணாதம்மா பார்த்துக்கலாம்." உனக்கு பதட்டமாக இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "நீ நல்ல மார்க் தான் எடுப்ப, இதில் என்னடியே உனக்கு பதட்டம், அவன் பதட்டம் அவன் அவனுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டத்தின் உச்சத்தில் உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக ரிசல்ட்டு வந்து லோட் ஆகி வருது. ஜேகேவும் அவர் ரிசல்ட் அங்கேயே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படியே ரிசல்ட்டை உத்து பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டெல்லாம் பார்த்தா நீங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஜேகே உங்களோட ஒரு 5 மார்க் கம்மி. அதாவது அவனோட ஸ்போர்ட்ஸ் மார்க் போட்டால் அந்த 5 ஈக்குவல் ஆயிரும். ஆனால் நார்மல் மார்க்கில் 5 கம்மியில் உங்களுக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் எந்திரிச்சு குதி குதின்னு குதிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, "சூப்பர், ஆல் தி பெஸ்ட்." தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக குதிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. ஜேகேயோட அம்மா அப்பாவுக்கும். ஜேகேயோட அம்மா வந்து இப்போ உங்க கூட பயங்கர அட்டாச்மெண்ட்டு. நீங்கள், "அத்தை அத்தை பாஸ் ஆகிட்டேன், அத்தை பற்றி எவ்வளோ மார்க்" அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்ருக்கீங்க. அவங்க சிரிச்சிட்டு, "நீ ஹோமண்டியை தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொடக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா பார்த்துட்டு, "பத்தியா பத்தியா ஜேகேயோட அதிகமாக இருக்குது." உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறது கேட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்ல அவன் செம்ம ஆரவாரமா இருந்திருக்கும். நீங்க கத்திக்கிட்டே அலைஞ்சிருப்பீங்க. நான் நெறைய மார்க் ஜெயிக்க விட நெறைய மார்க்குன்னு சொல்லி செம்ம ஹாப்பியா இருந்திருப்பீங்க. சென்டம் அடிச்சிட்டீங்க நீங்க. அதனால ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு கங்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதனால அடி சொல்லி செம்ம ஹாப்பி. உங்களுக்காக பேனர்லாம் கூட அடிச்சிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் மார்க்ல. அதனால எல்லாமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஐயோ! எனக்கு இவ்வளோ ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, "ஒயின் வா இன்னைக்கே போய் காலேஜ் போயிட்டு வந்துரலாம்." உங்க அம்மா பார்த்துட்டு, "எந்த காலேஜு?" அப்படின்றீங்க. ஜேகேயோட அம்மா அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு காலேஜ் நேம் சொல்லி, "இங்கே தான் ஜேகேக்கு போடுறோம். நீயும் அங்கேயே போட்டுரு." உங்க அம்மா, "ஆ சரிங்க நான் அங்கே தான் போட்டிருக்கேன். வந்துரும். எப்படி இருந்தாலும் கிடச்சிருக்கும். நம்ம போய் என்னன்னு பார்த்துக்கலாம்." ஆமாம், இவங்க 2 பேத்துக்கு ஒரே காலேஜ் கிடச்சிரும். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, "என்ன பேசுகிறீங்க 2 பேரும்?" ஜேகேயோட அம்மா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "உனக்கு இந்த காலேஜில் தான் அட்மிஷன் போட போகிறோம்." நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, நான் யூஎஸில் போய் படிக்க போகிறேன்." எல்லாரும் நிமிஷம் ஸ்டாப்பு. அங்கே தான் ஜேகே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பான். எல்லாம் இப்போ ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களும் இங்கேயே தான் இருப்பாங்க. நீங்களும் அங்கே தான் கிடப்பீங்க. அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்குது. நியூஸ் பேப்பர் படிக்கிறது உங்கள் அப்பாவும், அதுக்கப்புறம் ஜேகேவோட அப்பாவும். ஜேகே டிவி பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா அம்மாவும் காய் கட் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஜேகேவோட அம்மாவும். நீங்கள் கூட சேர்ந்து காய் கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாரும் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, "யூஎஸ் போறியா?" நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு, "ஆமாப்பா நான் தான் சொன்னேன்ல யூஎஸ் போய் படிக்கணும்னு." "வைனா நீ விளையாட்டுக்கு சொல்லலையா?" உங்கள் அப்பா பார்த்துட்டு, "விளையாட்டுக்கு ஒரு தடவை நிஜத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவாங்களா? நான் நிஜமாக தான் சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல. அட்மிஷன் கிடச்சிருச்சுப்பா." "நிஜமாவாம்மா?" "நிஜமாப்பா." உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் கிடைச்சிருதுன்னு சொல்லவும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே ஃபோனில் அட்மிஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க. எஸ் அது கிடச்சிருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் காட்டிட்டு சொன்னேன்ல யாருமே நான் நம்புறதே இல்லை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, "என்னடி அட்மிஷன்லாம் போட்டு வச்சுருக்க?
எங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படின்றீங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் தான் சொன்னேன்ல யூஎஸில் போட போகிறேன்னு. நம்ம நீ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தோம் என். நான் அங்கே தான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்துட்டு, அப்போ ஃபீஸ் இங்கே விட இவ்வளோ கம்மி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஹாஸ்டல் கூட ஃப்ரீ தான் மம்மி. நான் வந்துட்டு சென்டம் எடுத்தனால ஹாஸ்டல் கூட ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருமே உங்களை பார்த்துட்டு, இல்லை நீ இங்கேயே படி, நம்ம பார்த்துக்கலாண்டி, இங்கே நல்ல ஸ்கோப் இருக்கும்டி, அங்கே படிக்கிற மாதிரி இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அங்கே தான் படிப்பேன்னு சொல்லி அட்மிஷன்லாம் ஓகே பண்ணிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா எவ்வளவோ உங்கள்கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஜேகேவோட அம்மா உங்கள்கிட்ட நிறைய பேசியிருப்பாங்க. வேணாண்டி, பார்த்துக்கலாண்டி, இங்கே படிம்மா, என்னனாலும் சரி இங்கே படி, பார்த்துக்கலாம், அங்கே போய் தனியாக எப்படி இருப்பா, அப்படி இப்படி நிறைய எல்லாம் பேசியிருப்பாங்க. நீங்கள் யார் பேசுகிறத நான் கண்டுக்க மாட்டேன். நான் அங்கே தான்டா போவேன். ஸ்கூல் லைஃபையும் கூட மார்க் கட்டினது போதும், காலேஜ் லைஃபையும் கூட நீங்கள் ஜேகே கூட படிக்கக்கூடாதுன்னு சொல்லியே அந்த ஊரை விட்டு போகிறீங்க. எந்த காலேஜ் போனாலும் ஜேகேவும் தூக்கி உங்க கூட போட்டுருவாங்க. கேட்டால் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. யூஎஸில் மட்டும்தான் ஜேகே வரமாட்டான். ஏன்னா ஜேகேக்கு அங்கே சுத்தமாக பிடிக்காது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கனால விட்டுட்டு வரமாட்டான். அதை ஒரு ரீசனாக வச்சு தான் நீங்கள் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் நான் அங்கே தான் படிப்பேன்னு சொல்லி அங்கேயே சேர்ந்துட்டீங்க. அம்மா அப்பாவுக்கு டாட்டா கூட மனசு வர மாட்டேங்குது. உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா நீ அழற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, பத்திரமா இருப்பேன். நீங்கள் உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு பார்த்துக்கலாண்டி என் தங்கம், புலம்பாதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஜேகேவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கு பாய் காட்டுறாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ போனால் எனக்கு போர் அடிக்குமேடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு டீன்னு வாய் கிழிச்சிருவேண்டா. அப்போ நீ மட்டும் டான்ற, நீ டீங்கோ தானே நான் டான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே நின்று அடிச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஐயோ அம்மா சாமி தயவுசெய்து நீ கிளம்பு, சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு கூட கிளம்பி போயிட்டீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். உங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசிட்டான், கிளம்பிட்டேன், இங்கே இருக்க மாதிரி தான் கிளம்பியிருக்கேம்மா, இப்படி தான் கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் எல்லாத்தையும் காட்டுறது, நார்மல் கால் பேசுகிறது, ஜேகேட்ட அம்மாட்ட பேசுகிறதுன்னு சொல்லி எல்லாட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு வழியாக அம்மாட்ட பற்றி பேசி முடிச்சுட்டு இப்போ தான் உங்கள் காலேஜ் கிளம்பி கரெக்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜேகே வந்துட்டு செம்ம மாதம் நின்றுட்டுருக்கான். பேகெல்லாம் மாட்டிட்டு அந்த கேட்டில் வந்து ஒரு காலை வச்சுட்டு சைலாக அவங்கள பார்த்துட்டு, வடி ஏன்டி இவ்வளோ லேட்டு, நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது வயன். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு, நம்ம என்ன லவ்வர்ஸ் ஆடா விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஜிக்கி உங்களை பார்த்துட்டு, சேச்சே எனிமீஸ். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு, கடவுளே இப்போ எதுக்கு நீ இங்கே சேர்ந்தாலும் உன்னை சேர சொன்னேன்னா, ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ ஏன் சேர்த்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போகிறானுங்க. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா கால் பண்ணி ஜேகே இங்கே என்ன பண்ணுறான் அப்படி இப்படின்னு கத்துறீங்க. உங்கள் அம்மா ஒரே வார்த்தையில், அவனும் யூஎஸில் படிக்கிறான்னா அவங்க அப்பா சேர்த்து விட்டாரு, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஃபோனை வை அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே எல்லோரும் அப்படி சொல்லி ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே பக்கா பிளானு. ஜேகே வந்துட்டு அவன் கேட்டிருக்க மாட்டான். அதாவது அவனுக்கு வந்துட்டு ஐயோ போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி மட்டும் தோணிருக்கு. ஏன்னா டார்ச்சர் பண்ண ஒரு ஆள் இல்லை அப்படின்னு. அதங்காட்டி உங்கள் அம்மா அப்பா ஜேகேயோட அம்மா அப்பா தான் போய் ஜேகேட்ட கேட்டிருப்பாங்க, பொம்பளை பிள்ளை எப்படா தனியாக இருக்கும், நீ போய் துணைக்கு இருந்துக்கோ, அங்கே படிச்சுட்டு இரு, அப்படியே அப்பப்போ அவளை பார்த்து போயிடு அப்படின்னு சொல்லவும் ஜேகே ஓகே டீல் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டான். ஸோ உங்களுக்கு தான் ஐயோ கடவுளே இங்கே இவங்க கூடயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல வேலை 2 பேரும் வேறு டிபார்ட்மெண்ட் தான். ஜேகேவோட சாய்ஸ் ஃபுல்லாகவே வேறு. நான் பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் ஃபுல்லாகவே சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் 2 பேர் சயின்ஸ் குரூப் தான். பட் நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே லேபுக்கு படிச்சிருப்பீங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் டாக்டருக்கே படிக்கிறேன்னு சொல்லி டாக்டருக்கு தான் படிக்கிறான். அதனால 2 பேரும் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு அப்பான்னு இதில் தான் நிம்மதியாக இருக்குது. அப்படியே ஒரு 10 நாள் காலேஜ் போகுது. ஜேகே வேறு டாக்டர் இல்லை. ஸோ அவனை எங்கேயும் விட மாட்டேங்கிறான், இங்கே படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஜேகே வந்து உங்கள் ஹாஸ்டலுக்கு பக்கத்து ஹாஸ்டல் தான் போட்டிருப்பான். ஸோ அவன் ஹாஸ்டல் ரூமில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, நீங்கள் போகிறப்ப பின்னாடியே வருவான். பட் அவனுக்கு பேசலாம் டைம் இருக்காது. அவன் பாட்டுக்கு அந்த புக்கை பார்த்துட்டே வருவான், அப்படியே தான் வருவான், படிச்சுட்டே வருவான். ரிட்டன் வரப்போ அப்படி தான் இருப்பான், கிளாஸ்லேயும் படிப்பான். உங்களுக்கே ஷாக்கு, அந்த ஜேகேவா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் அங்கே போயிட்டு விளையாட்டு புக்கை வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். பயங்கரமாக படிக்கிறானுங்க. டாக்டருக்கு இவ்வளோ படிக்கணும் போல், அப்பாடி நல்ல வேலை லேபுக்கு எடுத்துக்கிட்டோம், இல்லைனா அவ்வளோதான் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்படி ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து சைலண்ட்டாக அப்படியே வந்து அமைதியாக ஒரு மரத்துக்கல்னு உட்காந்துருக்கீங்க. காலேஜில் மரத்துக்கல்ல நிறைய பேருக்கு வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மரத்தை பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற, சும்மா தான். ஜேகே உங்கள் மேலே பேகத்துக்கு பொத்துன்னு போகிறானுங்க. ஐயோ ஜேகே சரி வைடி எப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை பார்த்துட்டு படிக்கலையா, இல்லை ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லை நீ போ,
ஜேகே உங்களை பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு ஹாஸ்டல் போகலையா? போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, ஒயன் கேன்டீனில் இல்லை ஒயன். என்ன சொல்கிற உங்ககிட்டயே இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு 5 டேஸ் தான் அது முடிஞ்சு. ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றா. உங்கள் ஃப்ரெண்டு என்னமோ சொல்ல வரா. நீங்கள் டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, சரி நீ போ, நான் பார்த்து போய்க்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, நீ வா நான் வேணா உன்னை விட்டுட்டு போகிறேன். இல்லை பார்த்துக்குறேன், அதான் ஜேகே இருக்கான்ல, நான் பார்த்து போய்ப்பேன், கூட தான் வருவான், அங்கே பார்த்துக்குறோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஜேகே உங்களை பார்த்துட்டு, இப்போ என்னாச்சு உனக்கு, ஏன் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, நீ படிக்கிறீல்ல, மூட்டு படிக்கிறியா, ஏன் இப்போ கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு திரும்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே திருப்பி உங்களை பார்த்துட்டு, என்னப்பெல்லாம் ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை ஜேகே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அப்போ புக்கெல்லாம் முடிச்சுட்டு விளாட போயிட்டான். ஜேகே விளாண்டுட்டே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப டல்லாக அப்பப்போ வர அப்படியே பேக் சைடில் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட வந்து, உனக்கு பீரியட்ஸா? ஆ உனக்கு பீரியட்ஸான்னு கேட்டேன். ஆ பேடு கிடைக்கலையா? ஆ இப்படியே உட்காந்துருந்தா பேடு தேடி வந்துடுமா? ஆஹா நீங்கள் அவன் கேட்குற கொஷினுக்கு வாயை பொழுதுகிட்டே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் பேக்கை அவன் பேக்கை சேர்த்து தூக்கிட்டு வர்றான். நீங்கள் என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவங்க ஹாஸ்டல் பக்கத்தில் தான், அங்கே தான் வந்துட்டு ஒரு இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே இருக்குது. வேறு எங்கேயுமே ரீசெண்டாக அந்த இடையிலலாம் வரவே இல்லை. ஸோ அங்கே ஃபுல்லாகவே கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவுமே இல்லை. அவன் போயிட்டு உங்கள் ஹாஸ்டலில் உங்கள் பேக்கை கொடுத்துட்டு அவன் ஹாஸ்டலில் அவன் பேக்கை போட்டு அவன்கிட்ட கையில் காசு இருந்திருக்காது. அவன் பேக்கில் பொதுவாக எடுத்துகிட்டு வர மாட்டான். இங்கே தானே அது நடுவில் ஒன்றுமே இல்லை, எதுக்குடா காசு அப்படிங்கிற மாதிரி காசே எடுத்துகிட்டு வர மாட்டான். ஹாஸ்டலில் போய் காசு எடுத்துகிட்டு பேடெல்லாம் வாங்கிட்டு வந்து தரான். அதுவும் கரெக்டாக நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணீங்களோ சேம் பிராண்டு. உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் ஜேக்கிட்ட தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா லைட்டாக உங்கள் பாவடையில் பட்டிருக்கு. உங்களுக்கு ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே மரத்தில் சாஞ்சு நின்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது. ஜேகே வந்துட்டு அவன் கோட் தான் போட்டிருப்பான். அதாவது கோட் மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். எப்போவுமே உள்ள டிஷர்ட் மேலே ஒரு கோட் மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு அலையும். அது அந்த கோட் எடுத்து உங்கள் ஹிப்பில் கட்டி விட்டு போ. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ பதட்டப்படுற அளவுக்கு நீ போ. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பேடெல்லாம் வச்சுட்டு வெளியே வரீங்க. ஜேகே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கிட்ட ட்ரெஸ்ஸும் போய் வாங்கிட்டு வந்துட்டான். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த கேப்பில் ஓடிருப்பான் குடு குடு குடுன்னு தலை தெறிக்க ஓடிட்டு வந்திருக்கான். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே மூச்சு வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு மாற்றிக்கோ. ஜேகே இதுக்கு போய் ஓடி வாங்கிட்டு வந்த, நான் வந்திருப்பேன்ல. நீங்கள் ஜேகே பார்த்து அப்படி கேட்டோம். ஜேகே உங்களை பார்த்துட்டு, உனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது போல, ஓ ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சுது, அதிகோ தேங்க்யூ சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு போலாமா சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே நீங்கள் அந்த கோட்டை நான் துவைச்சிட்டு தரேன். கூட பரவாயில்ல. இல்லை இல்லை நான் துவைச்சிட்டே தரேன், சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு முன்னாடி வந்துட்டுருக்கான். அவன் வந்து கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு அந்த குச்சி இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிட்டு விளாண்டுட்டே போயிட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இவன் எப்படிப்பட்ட கேரக்டரா, இப்படிலாம் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நேராக வந்துட்டு ஹாஸ்டல் போயாச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஏதாச்சும் வேணா கால் பண்ணு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு செம்மையாக வயிறு வலிச்சிருக்கும். நீங்கள் பேனு போய் படுத்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா உங்கள் வார்டன் வந்து உங்களை கூப்பிட்றாங்க. என்னாச்சு மேம்? கீழே அவனை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான். ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே வரீங்க. பார்த்தா ஜேகே தான். அவன் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான், அந்த மாதிரி ஒயனுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு மட்டும். அவங்க அம்மா வந்துட்டு என்ன மாத்திரை வாங்கி தெரியா அப்படின்னாங்க. ஆகாம்மா மாத்திரை சாப்பிடக்கூடாது, வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னாட்டு. அவங்க வந்துட்டு நார்மலாக வீட்டில் என்னென்ன பண்ணுவோம், சுடு தண்ணி கொடுப்போம், அப்புறம் ஹாட் வாட்டர் வைப்போம்ல, அந்த மாதிரி சுடு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான், ஹாட் வாட்டர் வச்சு கொண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்லேட்ஸு கேக்கு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் ஒரு கஞ்சி சொல்லியிருப்பாங்க, அதை வந்துட்டு செஞ்சு கொடுறான்னு இருப்பாங்க. அவன் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஹாஸ்டலில் குக் பண்ணிக்கலாம். உங்கள் ஹாஸ்டலில் குக்கிங் நாட் அலோடு, பட் அவங்க ஹாஸ்டலில் குக் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்காக குக் பண்ணி கொண்டு வந்திருக்கான். இந்தா சூப்பு சூடாக இருக்குது, இதை குடிச்சிரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, சூப்பெலாம் இந்த சூப்பெலாம் கடையில் விற்காதே. கடையில் விற்காத, நான் தான் செஞ்சேன். நீங்கள் விஷயம் ஜேகே பார்த்துட்டு, நீ செஞ்சியா? நல்லா தாண்டி இருக்குது, அவ்வளோ மோசமாலாம் இல்லை, இந்த பிடிச்சிக்கோ. ஜேகே வந்து அதை கொடுத்து நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நிறையா இது உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். உங்களுக்கு ஷாக்கு, ஐயோ இன்னும் இவ்வளோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சூப்பை குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஹாட் பேக்கை வயிற்றில் வச்சுட்டு பேனை படுத்துருப்பீங்க. திருப்பி சாக்லேட் எடுத்து தின்னுட்டா அடுத்த நாள் நீங்கள் காலேஜே வரல.
ஜேகே சரின்னு சொல்லி விட்டுட்டான். அதுக்கு அடுத்த நாள் வரீங்க. நீங்கள் எப்பவும் போல தான் அப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகேக்கு ஷாக்கு. என்னடி இவ்வளோ பண்ணி திருப்பி இப்படியே பேசுகிறேன். அப்புறம்ப்பா இவ கேரக்டர் இதுதானே அப்படிங்கிற மாதிரி ஜேகே விட்டுட்டோம். இப்படியே ஒரு 3 வருஷம் போயிருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அவனுக்கு அப்படியே வாய்க்கா வார்த்தை சண்டை. எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே சண்டை. அவள் என்னன்னு கேட்டா என்ன அப்படிம்பீங்க நீங்கள். அவனை என்ன என்ன எப்படி கேட்குற அப்படிமா நீங்கள். அப்படிதான்டா கேட்பேன். என்னடா என்ன அப்படிம்பீங்க. அதுக்கு அவன் ஒன்று சொல்லுவான். இப்படியே சண்டையாக போயிட்டுருக்கோம் உங்களுக்குள்ள. ஜேகேக்கு வந்து 4 வருஷம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ தடையை முடிச்சிட்டாலும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பாரு போயிட்டு கால் பண்ணு. எனக்கு தெரியும் மொட்டை கூட. ஜேகே உங்களை பார்த்துட்டு வச்சா நான் உள்ள போய் பார்த்துக்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கேன். அவனும் உங்கள்கிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. ஏன் ஜேகே நீயும் வரலாம்ல. எனக்கும் வரணும்னு ஆசை தான் ஆண்டி. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது, அதை முடிக்கணுமே. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஆமாம் இவங்கெல்லாம் இல்லைனா அவள் தான் கப்பல் கவுந்துடும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னது திமிரு உன்னை விட்டு போலே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ உனக்கு இருக்க திமிரு தான் இருக்கும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே இங்கே ஒரு விஷயம் படிச்சிருப்பான். நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை லேபுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ அந்த ஒரு வருஷம் அப்படியே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஜேகே வரோம். உங்கள் வீட்டில் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயோ ராமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்ரிப்பு தாம்மா போகிறோம். ஒரு 3 நாள் அதுக்கே வீட்டை காலி பண்ணுறேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அமைதியாக ரெடி 3 நாள் எல்லாம் தேவையில்ல சமைக்கிறதுக்கு எல்லாம் வேணும்ல சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜேகேவோட அம்மா அதை விட ஆர்வமா. ஜேகே வந்தோடனே அப்படியே எங்கள் ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சுட்டு அப்படியே அவனை ட்ரிப்புக்கு தூக்கிட்டு போகிறதா இவங்களோட பிளானு. அதுக்காக எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு கல்யாண வயசு வந்துருச்சு போல் உனக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஆமாம் மூஞ்சி பார்த்தாலே தெரியுமா கலையெல்லாம். நீங்கள் அப்படியே கண்ணாடியில் உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு அப்படி அது எனக்கு தெரியலையே. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் தெரியும், அப்போல்லாம் பார்க்கலாம் ஏன்மா கம்மன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ எப்போ தான் நீ கல்யாணம் பண்ணலான்னு இருக்க. பண்ணிக்கிறேம்மா மாப்பிள்ளை பார்க்கலாண்டி போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கெஞ்சிட்டு இருக்காங்க. நீ போ 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 அதுதான் உங்களோட பதில். ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே தான் இன்னும் வரல. நீங்கள் பார்த்துட்டு வரவே இல்லை. இதுக்கே இல்லை ஏன் வாசல் நின்றுட்டுருக்கோம். இருடி வந்துட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஜேகே இறங்குறான். டோட்டல் ஃபேமிலியே ஷாக்கு. அவன் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டிருக்கான். பட் அதை வந்துட்டு கழட்டி அதை வந்து கையில் வச்சுருக்கான். அதை ஷர்ட் தான் போட்டிருப்பான். ஸோ கழட்டி கையில் வச்சுருக்கான். ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு பனியன் போட்டிருக்கான். ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டோ. இயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு இயரிங் தான் போட்டிருந்துருப்போம். இப்போ என்னென்னா 4 குத்தி 4க்கும் போட்டிருக்கான். ஒத்த சைடு கால் இன்னொரு சைடு காலில் ஒன்றுமே போடலை. கழுத்தில் ஒரு செயின், லிப் பியர்சிங்லாம் பண்ணியிருக்கான். ஐ பியர்சிங்கும் பண்ணியிருக்கு. டாக்டர் மாதிரியே இல்லை. உங்களுக்கு பக்கா பொறுக்கி மாதிரி தெரியுறான் ஜேகே. நீங்கள் பட் ஜேகே பார்த்தா ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகேவா இதுங்கிற மாதிரி. நீங்கள் 3 வருஷம் அவன் கூட தானே இருந்தீங்க. அப்போலாம் இப்படி இல்லை. எப்போவுமே அவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இது தான் இப்படி தான் இருக்கும். பட் நீட்டாக இருந்தான். இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்த இந்த ஒரு வருஷத்தில் தலை செம்ம குத்தடிச்சிருக்காரு. ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் எப்படா குத்தலை நல்லா இருக்கா இல்லையா. ஜேகே அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா ஜேகே பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு என்னடா இப்படி வந்து நிற்கிற, அழகாக ஒயிட் கோட்லாம் போட்டு டாக்டர் மாதிரி நிற்பன்னு பார்த்தா பக்க பொறுக்கி மாதிரி நிற்கிற. ஜேகே அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு அவங்க அம்மா பார்க்குறா. அவங்க அம்மா என் பையலுக்கு என்ன செம்ம அழகாக இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அங்கிள் சொன்னார் தான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு போய் ஜேகேயோட அப்பா கையை பிடிச்சிக்கிறீங்க. அதான் எனக்கும் பொறுக்கி மாதிரி தான் தெரியுறான். எனக்கும் அங்கிள் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆண்டி ஹவுஸ் இட் செம்மையாக இருக்கடா ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி இது பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அம்மாக்களுக்கு அந்த பசங்கனாலே அப்படி ஒரு பிரியம் போல். எங்கள் அம்மா ஜேகேவை தம் பையனாகவே பார்த்துட்ருக்கு. ஐயப்பா பிரியத்தில் ஊற்றுதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஜேகே விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்காடிங்க அதெல்லாம் கொளுத்த பண்ணி மாதிரி இருக்கானே. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முடிச்சுட்டு நீ மட்டும் என்னவா. ஜேகே வந்துட்டு எல்லோரும் பேசுறதுக்கிட்ட சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறோம். நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் அவங்க கலாய்க்கிறதுக்கெலாம் கேட்டு நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை எவ்வளோ கலாய்ச்சாலும் நீங்கள் சிரிச்சிட்டு ஜேகே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே அப்படியே பார்க்குறான். அவனுக்கு நீங்கள் செம்ம அழகாக தெரியுறீங்க. நார்மலாக ஒரு ஒயிட் கலர் கிராப் டாப் போட்டிருக்கீங்க. ஒரு பிளாக் கலர் சின்னதாக ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷூஸ் போட்டிருக்கீங்க. பட் மினிமல் மேக்கப் தான் ரொம்ப மினிமலாக இருக்குது. லிப்ஸ்டிக் மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கீங்களே.
மற்ற எதுவுமே பெருசாக போடவே இல்லை, ஐலைனர் போட்டிருக்கீங்க அவ்வளோதான். பட் பார்க்க செம்ம அழகா தெரியுறீங்க. ஜேகே வம்சம் ஆளுங்களை பார்த்துட்ருக்கோம், இவ்வளோ அழகா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி. சரி ஜேகே கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்னு. சரி ஜேகே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுமா அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மா சொல்கிறாங்க. இதுவே நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா பார்க்குறாரு. நல்லா அதாப்பா இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரே காரில் தான் போகிறாங்க. ஸோ எல்லோரும் போகிற மாதிரி பெருசாக தான் வாங்கணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாம் பிளான் பண்ணி பெரிய காராக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஜேகேவோட அப்பா ட்ரைவ் பண்ணுறாரு, அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு சும்மா கை வச்சு ஸ்டைலாக உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது, அப்படி இப்படின்னு எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை எல்லோரும் இந்த பிளேஸ்க்கு போயாச்சு. சரி ஜேகே வா டென்ட்டு போடலாம். வரேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து டென்ட் போட்டுட்ருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லோரும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ இதை பேக் பண்ணி எடுத்து வச்சு திருப்பி பேக் பண்ணி ஆமாம் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு, வாயை முட்டுக்கு எடுத்து வையேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கடுப்பாக எடுத்து வச்சுட்ருக்கீங்க. கரெக்டாக அப்போ தான் உங்களுக்கு லேப்லேருந்து கால் வந்துருச்சு. நீங்கள் நான் போய் பேசுகிறப்பன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டீங்க, ஒதுங்கிட்டீங்கட்டோ போங்கடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இருக்க பிளேஸ் அப்படின்னா ஆற்றுக்கு ஓரமாக இருக்க மாதிரி தான் டென்ட்டே போட்டிருக்காங்க. ஸோ ஆறு அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கு. அப்படியே நல்ல ஒரு ப்ளூ கலரில் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஓரமாக ஒரு டென்ட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் டென்ட்டு போட்டு இந்தான்னு முடிக்கிறங்காட்டி ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் வேறு. அப்படியே பொறுமையாக சூரியன் மறையுது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு அப்படியே பேசிட்டு கையை கொடுத்துட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்ட ஜேகேவோட அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. நீங்களும் ஜேகே தான் இருக்கீங்க. ஜேகே அவன் பாட்டு உட்காந்துப்பா, நீங்கள் பாட்டு ஃபோன் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க எப்போ வருவாங்க? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபோன் கையில் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை அப்படியே மடியில் வச்சுட்டு என்ன இவ்வளோ சைலண்ட் ஆகிட்ட? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்புறம் மெச்சூரிட்டி வந்தால் எல்லோரும் சைலண்ட்டாக தான் ஆவாங்க. ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன ஓ உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி சேர்ந்து சமைக்கலாமா? நம்மளா? நம்ம தான். சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். இப்போ எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கான்? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வேணுந்தா அதை கட் பண்ணு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவன் கணத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். எதுக்குன்னு இப்படியே திங்கிற மாதிரி பார்க்குறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு திங்கலான்னு தான் பார்க்குறேன். ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து கத்தியெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு நிச்சயமாக தான் என்ன பேசுகிற நீ? ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. எனக்கு எப்போ பிடிச்சது ஏன் பிடிச்சது எதுவுமே தெரில. பட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் நல்லா இருக்குன்னு தோணுது, ஜாலியாக இருக்குன்னு தோணுது. எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன்டி. கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்த செகண்டை யாராவே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த செகண்ட் திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பொடா வெங்காயம் பொட்டேட்டோ உனக்குலாம் நான் கேட்குதாடா மூஞ்சி முகரையும் பாரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். அறிவு கட்டவனே உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? சான்ஸே லைஃப்பில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் என்னால் எடுக்கவே முடியாது. மூஞ்சி பாரு, ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை கூட கட்டிப்பேன்டா, ஒன்றை கட்டிக்க மாட்டேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு பாரு வாயாக பேசாத, கடைசியில் என்ன கட்டிக்க அப்புறம் பிச்சைக்காரை ஏக்கி விட்டுறேன் பார்த்துக்க. எப்படி சொல்லிட்டு ஜேகிட்ட போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி காம்டும். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கடை எழுந்திரிச்சு போய் கேம்பெயின்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மரத்தெல்லாம் சமைச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. நைட்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பொண்டாட்டி இதை சாப்பிடு. ஜேகே பார்த்துட்டு பொண்டாட்டி நான் வாயை கிழிச்சிட வேண்டாம் கத்தாதுட்டி எல்லாரும் இருக்காங்களே. நான் இவ்வளோ க்யூட்டாக சைலண்ட்டாக பேசுகிறேன். நீ கிரிச்சில் ஏற்றுற மாதிரி பேசுகிறேன். போடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே உட்காந்துருக்கான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அமைதியாக போய் படுத்துட்டாங்க. டென்ட்டு எப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஜேகேவோட அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கு ஜேகேக்கும் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க வேணுன்னே பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா? அறிவு கட்ட பையலுக்கு மொத்தமாக எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் அம்மா டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு அம்மா நான் இங்கே வரேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எப்படி நாங்கள் கண்டிப்பாக ஒன்று படுத்துருக்கோம்ல கேச்சி காலம் ஒன்று கடைசியில் உங்களுக்கு ரொமான்ஸ் அப்போ நீ பங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. எல்லோரும் வெளியே வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அசிங்கப்படுத்தாத சொல்லி டக்குன்னு டென்ட்டுக்குள்ளே எழுத்துட்டாங்க. நீங்கள் நானும் இங்கே தான் படிப்பேன். என்ன நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னப்பா இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்துக்கிறோமே
போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கடைசியாக வந்து எங்களை போட்டுக்கிட்டு ஜேகே டென்ட்டுக்கே அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மற்ற டென்ட்ல எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அமைதியாக படுத்துருப்பீங்க. ஜேகே அவன் பாட்டு தலையில் கை வச்சுட்டு படுத்திருக்கான். நீங்கள் பொறுமையாக எந்திரிச்சு டென்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே என்ன பண்ணுது இந்த திருட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பொறுமையாக போய் உங்கள் அம்மா அப்பாவோட டென்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே என்னடி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு உங்க கையை பிடிச்சிட்டோம். ஜேகே பார்த்துட்டு உள்ள போய் படுக்க போகிறேன். அறிவு கிட்டவழி அவங்க தான் தனியாக படுத்திருக்காங்க. அங்கே போய் உள்ளே போடுவியா? அடிச்சு அழகாக தலைவராகிட்டுங்க. ஜிக்கு உங்களை பற்றி போட்டேனா நான் செத்து போயிடும் வாடி எப்படி சொல்லிட்டு உங்களை அப்படி செத்துருக்கோம். நீங்கள் போடா போடா அப்படி சொல்லிட்டு டென்ட்டை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. கடைசியில் டென்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. பார்த்தா உள்ளே உங்கள் அம்மா அப்பாவே இல்லை. ஜிக்கு பார்த்துட்டு காணோம். காணோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? காணோம். ஜிக்கு உங்களை பார்த்துட்டு எங்கிட்டாச்சும் எந்திரிச்சு போயிருப்பாங்கடி நைட் டைம் ஜாலியாக அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிருப்பாங்க. நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு அப்படிங்கிறியா? நீங்கள் டக்குன்னு போய் ஜேக்கோட அம்மா பட்டன்ட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க. அவள் அடியேங்கிறகாட்டி ஓப்பனே பண்ணிட்டீங்க. பார்த்தா அங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் பார்க்குறீங்க நீங்கள் வந்த காரையும் காணோம். நீங்கள் ஜேக்கே பார்த்துட்டு ஒன்றே நீ தனியாக விட்டுட்டு இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜிக்கு உங்களை பார்த்துட்டு அறிவு கடவுளே வாடி எப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சிருக்கிறான். நீங்கள் போ அதான் யாரும் இல்லை நம்ம அந்த டென்ட்டில் தான் படுப்பேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜிக்கு உங்களை பார்த்துட்டு மூட்டை வாடி எப்படி சொல்லி இழுத்து டென்ட்டில் போட்டு டென்ட்டை சாத்திட்டானு. ஜிக்கு பார்த்துட்டு ஜேக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குற நல்ல கையும் காலையும் ஆட்டி க்யூட்டாக செஞ்சுட்டு சிரிச்சிட்டு நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆனால் பட் அது ஒரு மாதிரி ஃபேக் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே அதை பக்கம் நீங்கள் சிரிச்சிட்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேகே உங்கள் கிட்ட வரா நீங்கள் ஹேன்னு கத்திட்டு இருக்கேன். அவன் வரான்னு கூட கண்டுக்கல. ஜேகே வந்துட்டு அப்படியே நிமிஷம் உங்கள் ஹெட்டை பிடிக்கிறான். நீங்கள் அண்ணா நான் போகிறேன். ஜேகே அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஷாக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் கிஸ் பண்ணும்போது அவனோட லிப் இயரிங்ஸ் இருக்குல்ல அதை வந்து உங்களோட உதட்டில் வந்துட்டு உரசுது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி சென்சேஷன் கொடுக்குது. உங்களுக்கு ஏன்னு தெரியல இப்போ அதை பைட் பண்ணணும்னு தோணுது. ஸோ நீங்கள் பைட் பண்ணுறீங்க. நீங்களே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே கிஸ் பண்ணிட்டே வந்து மூவ் பண்ணுறவங்க கிட்ட உங்களுக்கு என்னன்னே ஒன்றும் புரியல. பட் நீங்களாம் ஒன்று மூவ் பண்ண அலோவ் பண்ணுறீங்க. அது என்னன்னு உங்களுக்கும் புரியல. அது எப்படிப்பட்ட ஃபீலிங்னு அவனுக்கும் புரியல. இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணுமென்றால் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து தொட்டு ஃபாலோ பண்ணி அங்கே போய் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டென்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே எங்கள் பேக் டு ஸ்டோரி போகலாம். இப்போ 2 பேரும் மார்னிங் செம்ம டயரில் படுத்திருக்கீங்க. ஜேகே செம்ம ரவுண்டு ஓட்டிட்டா அவங்கள வச்சு. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்ன என்ன பண்ணி வச்சுருக்கோம் 2 பேரும். அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணான். நான் என்னத்துக்கு அலோவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கே புரியல. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸாக எடுத்து போடுறீங்க. ஜேகே ஸ்டில் அப்படியே தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பொறுமையாக ஜேகே எழுப்புறீங்க. ஜேகே உங்கள் வாய்ஸ் கேட்டு நினைச்சிட்டு என்ன அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை அப்படியே இழுத்துட்டா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன விடு. ஜேகே உங்களை பார்க்குறோம். உங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ டல்லாக இருக்குது. என்னாச்சுடி? ஜேகே பார்த்துட்டு ட்ரெஸ் போடு அம்மா அப்பா வந்திருப்பாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே படுத்துட்டீங்க. ஜேகே ட்ரெஸ்லாம் போட்டு போட்டேன் போகலாம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்து வெளியே உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் வந்ததுலேருந்து சிரிச்சிட்டு பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருந்த ஒயனே இது கிடையாது. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களால் சுத்தமாக உங்கள் பெயினை தாங்கவே முடியல. உங்களுக்கு வலிச்சிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் பொறுமையாக வந்து ஜேகேயோட ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே வந்து சும்மா படுத்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பான். ஜேகே என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சுமா? எனக்கு ரொம்ப வலிக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னும் வலிக்குதா? நீங்கள் வந்து ஒன்றாந்து 2 நாள் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு ஸ்டில் செம்ம பெயின் எடுத்துகிட்ருக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு அன்றைக்கே சொல்ல வேண்டியதானடி. நான் வலிக்குன்னு எனக்கு தெரியும். நான் குறைஞ்சிரும்னு நினச்சேன். ரொம்ப வலிக்குதுண்ணா. ஜேகே உங்களை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பார்க்கணும். ஓகே தானே? நீங்கள் எனக்கு பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. சரியாக போயிடும். ஃபர்ஸ்ட் டைமில் அது அப்படி ஆகிறது நார்மல் தான். ஓ ஜேகே உங்களை பார்த்துட்டு இதில் நீ பயப்பட ஒன்றும் இல்லை. தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அவன் வந்து ஆயில்மெண்ட்லாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அந்த ஆயில்மெண்ட்டே நீங்கள் சரின்னு வாங்கிக்கிட்டீங்க. டேப்லெட்டையும் கொடுத்துருப்பான். சரின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. அவங்ககிட்ட பேசவே இல்லை. அப்படியே ஒரு 2 மந்த் போயிருக்கும். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் பாடா அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு திரியிறீங்க. ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணால் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. வந்து ஏதாவது சொன்னாலும் போறியா சைலண்ட்டாக போறியா? என் மூஞ்சி முன்னாடி வராது ஜேகே. டென்ஷன் ஆகுது ஜேகே.
பட் ஜேகே நீங்கள் என்ன சொன்னாலும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு எப்படி உங்கள் பின்னாடி வரணுங்கிறத மட்டும் தான் யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பான். எனக்கு வந்து நீங்கள் காலையில் அப்படியே எழுந்திரிச்சு பிக்காளி மாரி வந்துட்டு, அம்மா காஃபி கொடுமா எனக்கு காலையிலேயே பசிக்குது. நீங்கள் வெளியே வந்து பார்த்தா ஜேகே செம்ம அழகாக கிளம்பி உட்காந்துருக்கான். ஜேகேயோட அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு 3 பேர் எங்கே போகிறீங்க, அழகாக கிளம்பி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிச்சன் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட காஃபி கொடுத்துரு, ஓ அத்தைக்கு மாமாவுக்கு ஜேகேக்கெலாம் கொடுத்துருவா. நீயே போய் கொடுமா எப்பவும் போல் எனக்கு காஃபி புடிடி. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு போய் 3 பெட்டி காஃபி கொடுக்குறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ யார்? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஒன்று தான். என்னவா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து சிரிச்சுட்டே வந்து உட்காடுறாங்க. ஜேகே போயிட்டு கிச்சன்லேருந்து காஃபி எடுத்துகிட்டு என்னங்க பிடிங்க அத்தை மாமா 2 பேரும் வாங்கிட்டேன். எங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இவங்க என்ன ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பாட்டு சைலண்டாக சேரில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. உனக்கும் ஜேகேக்கும் தான். உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்துட்டு ஷாக்கு. ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு அடிச்சிடுறா. அவங்க அம்மா பார்த்துட்டு எனக்கு தெரியும் என் பையனுக்கு எது பிடிக்கும்னு. ஸோ அவன்கிட்ட கேட்காமலே நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஜேகேக்கு அதை கேட்கும்போது தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கும் இவனுக்கும்மா அவ்வளோதான், எங்கள் லைஃப் ஃபுல்லாக சண்டை தான், எப்போ எனக்கு வேணாம்ப்பா. உங்கள் அம்மா பார்த்துட்டு எவ்வளோ சண்டை வேணால் கட்டிக்கோ, புருஷன் பண்ணட்டினா சண்டை இல்லாமல் எப்படி, சண்டை கிடச்சா ரொமான்ஸில் முடிஞ்சிடும், அது போதுமே. எங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா மாதிரி பேசுகிறியா, அம்மா மாதிரி தான் பேசுகிறேன் பாரு ஜேகே, இவ்வளோ அடக்க ஜில்லாலே என்னால் பையன் தேட முடியாது, ஒன்றை தவிர தயவு செய்து அடக்கியிருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஜேகேக்கும் பேசியே முடிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஷாக்கு தான், என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜே ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மேரேஜ் நைட். ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன இளவு ஏன்டி இவ்வளோ பாசமாக கேட்குறேன் படா. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் தானே. ஜேகே பார்த்துட்டு அப்போலாம் இல்லையே, பொய் சொல்லாத, அப்படியே உன் கண்ணு தேடும் ரோட்டில் நான் வரலனா தேடுவேன், இல்லைனா ஃபோன் பண்ணி சண்டை கட்டுவேன், ஏன் அவனால் வர முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்பேன். எல்லாம் தெரியும்டி, பிடிக்கும்னு ஒத்துக்கொடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒத்துக்கிட்டா நீ தக்கான ஆடுவியே. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிச்சிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் என்ன பண்ணுற நீ ஒரு டைம் பண்ணலே செம்ம ட்ரக்கு மாதிரி இருந்துச்சு தெரியுமா. எனக்கு டெய்லி நைட்டு தேவைப்படுது. நான் ஐயோ கடவுளே தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி போட்டு என்னையே போட்டு நானே பாடப்பட்டுத்துறேன்டி. ஜேக்கு பார்த்துட்டு காஜி பயலே. ஜேக்கு உங்களை பார்த்துட்டு எங்கள் பேர் காஜி கிஜி நான் மூஞ்சி வச்சிருவேன், எனக்கு நீ வேணும். எங்கள் ஜேக்கு பார்த்துட்டு நோ சான்ஸ் நான் கிந்து போ சொல்லிட்டு ஜேக்கு பிடிச்சி தள்ளுறீங்க. ஜேகே கிட்ட வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு இப்படி கிஸ் பண்ணுவார். நீங்கள் டக்குன்னு ஜேக்கு பிடிச்சிட்டு எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றினா நான் இதை தரேன். என்ன ஆசைடி ஏன்டி ராத்திரி ஆசையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்து நிறைவேற்றுவியா மாட்டியா சொல்லு, நிறைவேற்றுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி டான்ஸ் அப்படியே பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக குத்தாட்டம் 2 பேர் சேர்ந்து அப்போ ஆடணும்னு சொல்லி வர ஆசைடா. ஜேகே உங்களை பார்த்துட்டு எவ்வளோ கேவலமான ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறோம். என்ன ஜேகே நிஜமாக ஃபர்ஸ்ட் நைட்டில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணுங்கிறது ஆசையம். 2 பேரும் பயங்கரமாக ஆடணும். இப்போ வேறு வீட்டில் யாருமே இல்லைடா. இல்லைம்மா. ஜேகே உங்களை பார்த்துட்டு நிஜமாக கேட்குறியாடி, நிஜமாக தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி பாட்டை நீயே செலக்ட் பண்ண சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சவுண்ட் இவ்வளோ வைடி போதும், இவ்வளோ தான் வைப்பேன், நம்ம 2 பேர் சேர்ந்து பயங்கரமாக ஆடுறோம் சரியா. ஜேகே உங்களை பார்த்துட்டு இவ்வளோ கேவலமான ஆசை வேறு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆடுன உனக்கு இருக்குடா இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே மூஞ்சி இப்போ தான் அப்படியே 1000 வாய்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி ஹேனிச்சிருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறேன், வேணுமா வேணாமா, எனக்கு வேணும் அப்பா வாடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பாட்டு போட்டு விட்றீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு அழகாக ரெட் கலர் சாரி கட்டிகிட்ருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து அதை பின் பண்ணி தான் அப்படியே சிங்கிள் ஃப்ளீட்டில் எடுத்து விட்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே மொத்தமாக எடுத்து விட்டே நான் மூஞ்சி கீச்சிருவேன், டான்ஸ் ஆட்டம் எதாக இருந்தாலும். சரி அப்படின்றான். அதுக்கப்புறம் இப்போ பாட்டு போட்டு விட்டீங்க. இப்போ 2 பேரும் ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி ஆடுறீங்க அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் வீடியோவாக போடுறேன் ஓகேவா. ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. சிங்கர் எடுப்பா அதுல மடிப்பா அசஞ்சா தேரா அழகா நடப்பா உனக்கும் எனக்கும் வந்தா போறப்பா சிங்கம் போராட்டோ பெறப்பா இருப்பா அடியே இந்த பரபா காத்து போல தொடபா பிள்ளை கேட்டு தரபா நீபா செம்மையாக ஆடிட்டு ஒருத்தரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு செம்மையாச்சு. திடீர்னு பார்த்தா கை தட்டுற சவுண்டு. 2 பேரும் அப்படியே ஜன்னலில் பார்த்தா உங்கள் அம்மா அப்பா ஜேகேவோட அம்மா அப்பா வீடியோ எடுத்துகிட்டு உங்களை பார்த்து கை தட்டிட்டு ஜப்பரா பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் உங்கள் 2 பேத்துக்கும்
நாங்கள் பண்ணுறோமோ இல்லையோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே பார்த்துட்டு 4 பேர் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஜேகே அவங்க எல்லாத்தையும் பற்றி மறைச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த ஜன்னலை சாத்திட்டோம். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஐயோ மானமே பார்த்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் கை வச்சு குனிஞ்சிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு என்ன இப்படியே கிட்ட வரான். என்னடா பொறுக்கி என்ன பண்ணுற, வாடி அதான் ஆடிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். அன்றைக்கி நைட்டு பயங்கர சவுண்ட் தான். ஸோ மாடி ரூமில் தானே அவங்க இருக்காங்க, மாடி வீட்டில். அவங்க எல்லாருக்கும் நல்லா சவுண்ட் கேட்குது பயங்கரமாக. ஜேகேயோட மார்னிங் சவுண்ட்லாம் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னடா வந்து கற்றுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே 2 பேரும் இப்படி மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஷை ஆகிற அளவுக்கு மோன் பண்ணி பயங்கரமாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் செம்ம டயர்டு, உங்களுக்கு அசைய கூட முடியல. இன்றைக்கும் உங்களுக்கு செம்ம பெயின். நீங்கள் ஜேகே ஜேகே வலிக்குதுடா எந்திரிடா. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே இருந்துச்சு உங்களை தூக்குறோம். கண்ணு மூட்டை கீழே போட்டுறாதா, அட போட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போய் உங்களை ரெஸ்ட் ரூமில் இறக்கி விட்டு அவனே ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறான். கண்ணு மூடிட்டே ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறான். என் கண்ணு திறக்க மாட்டியா, திறக்கிறேன் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஜேகே மண்டையில் ஒன்று வச்சுட்டு மொழிடா நாயே அப்படின்றீங்க. ஜேகே அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பாத்ரூமில் ஒரு ரொமான்ஸ் அப்படி எழுதி போட்டதுக்கு உங்களை போட்டு பாலாக படுத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வரீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு செம்மையாக வலிக்குதுடா, இருக்கு கதவை திறந்து விட்றேன் அவங்களாம் உள்ள வரட்டும் அப்படி சொல்லிட்டு கதவை திறந்து விட்றான். ஜேகே அதங்காட்டி ரூமெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பண்ணுறேன். அதெல்லாம் அங்கங்கே போயிருக்குமே எல்லாத்தையும் பெருக்கி போட்டு பெட்ஷீட் எடுத்து அவனே துவைச்சிட்டான். துவைச்சி காய போட்டுட்டான். எதுக்கு அவங்களாம் இதுக்கு துவைச்சிட்டு நம்மளே துவைப்போன்னு சொல்லிட்டு ஜேகேல அதையும் துவைச்சிட்டான். எல்லாமே பெட்ஷீட் உங்கள்கிட்ட எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதை எடுத்து பக்காவாக விரிச்சும் வச்சுட்டோம். இப்போ 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு கடகடன்னு கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஜேகேவோட அம்மா அவங்க ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. அவங்க அப்பா 2 பேரும் அமைதியாக வெளியே தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி இரு நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். எங்கள் ஜேகே பார்த்துட்டு வேணாம் இரு. ஜேகே வந்துட்டு கிரடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வெளியே போயிருப்பான். இவங்க எங்கேயோ போகிறான் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஜேகே வந்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டு இந்த மாத்திரை ஒன்று போடு. சரி இப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. அப்புறம் எல்லாம் சைலண்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து கிச்சனில் நின்றுருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் உங்ககிட்ட வந்துட்டு இதுக்கு மாத்திரை குழந்தை வேணாலும் எதுவும் யோசிச்சிட்டிங்களா, அதுக்கு எது மாத்திரையா, ஐயோ எனக்கு குழந்தை இல்லாமலாம் இது பண்ணிடாதம்மா, இப்போதைக்கு ஒரு குழந்தை மட்டும் இப்போ இது கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்டுட்ருக்கு. ஏதாவது நீ கற்பனை பண்ணிட்டு பேசாத. ஜிக்கூட அம்மா பார்த்துட்டு என் குழந்தை நீ வளர்க்க கூட வேணாம், பெத்த அத்தைட்டு கொடுத்துருடி தங்கம், குழந்தை வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிடாதடி. நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு எனக்கு செம்மையாக வலிக்குது. 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு அப்டமன் வலிக்கிற வலி என்னால் தாங்க முடியல. அதனால டேப்லெட் கேட்டேன் அவன்கிட்ட, போதுமா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. நீங்கள் யாரையும் பார்த்துட்டு அவன் டாக்டர் தானே, அதனால பர்ஃபெக்டாக அதுக்கு மட்டும் தான் டேப்லெட் கொடுத்துருப்பான். ஸோ யாரும் எதுவும் யோசிக்காமல் தண்ணியே கொடுக்குறீங்களா, சரிஞ்சொல்லி தண்ணி கொடுத்துருப்பாங்க. நீ தண்ணி போட்டு அந்த மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டீங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே அதுக்கப்புறம் விட்டுட்டான். சரி நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. உங்ககிட்ட சாப்பாடு மட்டும் இதை சாப்பிட அதை சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிப்பா. நீங்கள் அவன் சொன்னதெல்லாம் சாப்பிட்டீங்க. இப்போ நைட்டு ஜேகே எப்படியும் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வச்சிடும் ஆல்ரெடி செம்மையாக அவளுக்கு வச்சுக்கு போஜிக்கு. ஜேகே உங்களுக்கு பார்த்துட்டு மாத்திரை போட்டு இல்லை குறைஞ்சிரும் பாடி. ஜேகே பார்த்துட்டு இப்போ சாமி என்னாலும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல், தயவுசெய்து நீ வேறு பொண்டாடி கூட கட்டிட்டு போயிருக்க என்ன விட்டுரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாடி இதுக்காகலாம் போய் பொண்டாட்டி கட்டுவாங்களா, ஆமாம் அப்போ தாயே என்னால் உன்னை தாங்க முடியாது போல், என்னம்மா வலிக்குது தெரியுமா, அவன் வலி அவனுக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவள் அப்படிலாம் சொல்லி ப்ளஷருக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் வேறு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஒரு லுக் வருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எல்லாம் ஒரு 1 or 2 times பெயினாக இருக்கும்டி, அதுக்கப்புறம் செம்ம ப்ளஷர் தான். ஸோ யூ டோன்ட் ஃபீல் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஜேகே வாயோ வர்றான்றீங்க. நான் முட்டிச்சுட்டு தாண்டி விடுவேன். அப்படியே 2 பேத்துக்கு செம்மையாக செக்ஷன் போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நீங்கள் லேபுக்கு போயிட்டு வருது, ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருது, செம்ம ஜாலியாக விளாண்டுட்ருப்பீங்க. இன்றைக்கி 2 பேரும் வந்துட்டு பயங்கரமாக முறைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த நாய் அதை எடுத்து தின்றுச்சு. உங்களுக்கு செம்ம டென்ஷனு. இப்போ சோஃபாவுக்கு அந்த சைடு நின்றுட்டுருக்கான், அவன் இந்த சைடு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்படியே கொம்மு நின்றுங்க, கையில் குரண்டியாக நின்றுங்க, கட்டாச்சும் சத்தடம் அவனேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறு தாண்டி அவனை துரத்துறீங்க. அவன் ஓட நீங்கள் துரத்து, கடைசியில் 2 பேரும் கீழ் வீட்டிலேருந்து மேல் வீட்டுக்கு ஓடிட்டீங்க. கடைன்னு உங்கள் அத்தை வீட்டுக்கு ஏறி போயிட்டான் ஜேகே. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி ஜேகே கத்திட்டே போகிறான். ஜேகோட அம்மா என்னடா வச்சுட்டு வந்துட்டா. ஜேகே சரட்டன் உள்ள பார்க்க நீங்கள் பின்னாடி கரண்ட் நீங்களும் விரட்டன் உள்ள போயிட்டீங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு
என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 2 பேரும் ஓடி ஓடி அடிச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா வேகமாக மேலே வந்துட்டு உயன் குரண்டி எடுத்துட்டு ஒவ்வொன்று துரத்தாதடி எடுத்துட்டு உங்கள் அம்மா உங்களை துரத்த, உங்கள் அப்பா அடியே விடுறி அவளை விடுறி அவளைன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் துரத்த, உங்கள் அம்மா வந்துட்டு ஓடிட்டுருக்கா, உங்கள் அப்பா துரத்திட்டு இருக்காருல்ல, உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏய் நீங்கள் வாங்க அப்படின்னு இவங்க 2 பேர் சேர்ந்து ஓடிட்டுருக்காங்க. கடைசியில் குடும்பத்தோட ரன்னிங் ரேஸ் ஓடிட்டுருக்கீங்க. கடைசியில் ரோட்டுக்கே வந்தாச்சு. நீங்கள் ஜேகே பிடிச்சிட்டீங்க. ஜேகே கரண்டிலே டிக்கிலே 2 அடிவா அம்மா வலிக்குதுரி அடிக்குதுரி அடிக்காதுன்னு சொல்லி அவன் ஜேகே வந்து கதுற. இவங்கெல்லாம் உங்கள புடிச்சாலும் நீங்க துள்ளிக்கிட்டு ஜேகேவ அடிக்கன்னு சொல்லி பயங்கர ஃபன்னா போயிட்டுருக்கு. இப்ப ஜேகே வந்துட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு உங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்க பாட்டுக்கு ஒரு சாக்லேட் தின்னுல வைக்கிறேன்டா செலவுன்னு சொல்லி கண்டதையும் வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுல்ல. பிடிக்காது பிடிக்காது குப்பை தொட்டில போட வச்சு வாங்குவேன். ஆனா வாங்க வேண்டாம். ஜேகே உங்கள பார்த்துட்டு ஐயோ ராமா அப்படிங்கிற மாரி இருக்கு அவனுக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு ஒரு சாக்லேட் தின்னான். அதுக்குன்னு அவன் கிரெடிட் கார்டு போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டியாடி. கிரெடிட் கார்டெலாம் போடல. அவனோட ஏடிஎம் கார்டு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு புள்ளையா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜேக்கு பார்த்துட்டு ஆண்டி சரி வாடா என்ன பண்ணுறது, நீ தானே அவள் தான் வேணும்னு கட்டிக்கிட்ட உனக்கு தேவை தான். ஜேக்கு பார்த்துட்டு சோ விடுங்க நல்ல பிள்ளை தான் கொஞ்சம் சேட்டை பிள்ளை. சேட்டை பிள்ளை நீ இந்த சாக்லேட் மாதிரி தான் திங்காமல் இருந்தால் என்ன என்ன ஆண்டி சரி வா உன்னை எதுவும் சொல்லவும் இல்லை என்னால் வாடா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேக்கு போய் சாப்பிட போட்டிருப்பாங்க. ஜேக்கு உங்களை பார்த்துட்டு அவள் வரல. இப்போ தானே 2 பேர் அடிச்சுக்கிட்டு நேர்ந்தீங்க தனித்தனியாகவே கிடங்க. எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு அடுத்த செகண்டே அவளை கூப்பிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் நீங்கள் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே தெரியுறீங்க. எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் 2 பேத்துக்கு வெளியே இருந்தாலே சண்டை தான். வாய் தகராறு இல்லை கை தகராறு. பட் ரூம்குள்ளே போயிட்டா இவங்களால தான் சவுண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு ஹாப்பி எண்டிங். ஸோ எல்லா ஸ்டோரியிலையும் வந்துட்டு கடைசியாக ப்ரெக்னென்சி குழந்தை அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என் ப்ரெக்னென்ட் ஆவா குழந்தை பிறகு ஜேக்கு பார்த்துப்பான். ஜேக்கோட அம்மா அப்பா அவங்களோட அத்தை மாமா எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட் ஸ்டார் வேணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைவேட்டாக பேசலாம்னா அங்கே பேசலாம். ஓகேவா? வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே தான் அப்டேட் தெரியும். ஓகேவா? பாய் லவ் யூ.